கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக. நமது ஜீவதனி ஊழியத்தின் மூலமாய் மாதந்தோறும் ஜீவ நதி என்கிற ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு அந்த பத்திரிகை வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், உங்களது முகவரியை ஒருவேளை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கிற அந்த தொலைபேசி எண்ணுக்கு எஸ்எம்எஸ் ஆகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ அனுப்பி வைத்தால் மாதந்தோறும் அந்த பத்திரிகை உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, மாதந்தோறும் நாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் நாம் சுவிசேஷ ஊழியங்களை செய்து வருகிறோம். ஒவ்வொரு மாதமும் 30,000 ரூபாய் செலவாகிறது. அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தில் கர்த்தர் ஏவினால் நீங்கள் கொடுத்து தாங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, ஒவ்வொரு வருஷமும் மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கிற சபைக்கு நம்மளால் முடிந்த சில உதவிகளை செய்கிறோம். அந்த சபைக்கு தேவையான ஆடியோ சிஸ்டம் வாங்கி கொடுக்கிறோம். ஆம்ப்ளிஃபையர், பாக்ஸ், மைக் போன்ற பொருட்களை அந்த சபைகளுக்கு வாங்கி கொடுக்கிறோம். அதற்கு கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் செலவாகிறது. அதற்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கிருபை உங்களோடு இருப்பதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தான் துக்கம் இல்லாமல் இருக்கிறது? கடந்த நாளிலே என் நண்பன் ஒருவன் மிகவும் மௌனமாக இருந்தான். என்னடா ஒரு நாளும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கிறியே, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் நான் பேசினதை கவனிக்காதபடி வேறு ஏதோ சிந்தித்து கொண்டு இருந்தான். ஆகவே அவனை தொட்டு அப்படி உழுப்பி, என்ன யோசித்துட்டு இருக்கா அப்படின்னேன். நான் சொன்னால், காலையில் என் ஒய்ஃப்ட்டு பேசாமல் வந்துட்டேன், அதனால் அப்படி டென்ஷனாக இருக்குன்னா. ஒய்ஃப்ட்டு பேசாமல் வந்தது ஒரு பிரச்சனையாப்பான்னு. இல்லை, நேற்று 2 பேருக்கும் இடையில ஒரு காரியத்தை குறித்த வாக்குவாதம் வந்தது. நான் கொஞ்சம் பட்டுன்னு பேசிட்டேன், அவள் கொஞ்சம் அழுதுட்டா. அதுக்கு பிறகு அவளும் பேசலை, நானும் பேசலை. காலையில் எழும்பின பிறகும் அவள் அடுப்பங்கரையில் வேலை பார்த்துட்டு இருந்தா, நானும் கிளம்பி வந்துட்டேன் என்று சொல்லி யோசித்து கொண்டே இருந்தான். கவனித்து பாருங்கள், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியம் சமாதானத்தை கெடுக்கிறது. கடந்த நாளிலே ஒரு ஆசிரியரை பார்த்தேன். ஒரு 65 வயது இருக்கும். அவர் என் கையை பிடிச்சிட்டு, எனக்காக ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னார். நான் கேட்டேன், என்ன சார், நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க, இப்போ எதுக்காக பாரப்படுறீங்க? என்ன, இந்த 65 வயசு வரைக்கும் எனக்கு சரீரத்தில் ஒரு நோய் கிடையாது. ஆனால் போன வாரம் நான் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது எனக்கு சுகர் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சுகர் இருக்குதுன்னு சொன்னதுலேருந்து எனக்கு நிம்மதியே இல்லை, கவலைப்பட்டுட்டே இருக்கிறேன் நாங்கள். அப்போ அந்த ஆசிரியரை பார்த்து சொன்னேன், ஆண்டவர் வேதத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள்னு சொல்கிறார். நீ கவலைப்படுகிறதுனால் உன் சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்ட முடியுமா, இல்லை உன் தலையில் ஒரு முடியை வெள்ளையாக்க முடியுமான்னு கேட்குறார். சரி, பலவீனம்ங்கிறது மனுஷனுக்கு வரத்தான் செய்யும். அதுக்காக வாழ்க்கையே இடிஞ்சு போன மாதிரி ஏன் கவலைப்படுறீங்கன்னே. கவலைப்படாமல் இருக்க முடியலையேன்னார். பாருங்கள், 65 வயதில் ஒரு மனிதனுக்கு வந்த பலவீனம் அவருடைய சமாதானத்தை கெடுத்து துக்கத்துக்குள்ளே தள்ளிவிட்டது. பிரியமானவர்களே, வாழ்க்கை என்கிற ஓட்ட பந்தயத்தில் நான் பல மனிதர்களை சந்தித்திருக்கிறேன். என்றைக்கு ஒரு மனிதனுடைய சுதந்திரம் பாதிக்கப்படுகிறதோ, என்றைக்கு ஒரு மனிதனுடைய சமாதானம் கெட்டு போகிறதோ, அப்பொழுது அவன் சந்தோஷத்தை இழந்து துக்கப்பட ஆரம்பித்து விடுகிறான். இதில் கிறிஸ்தவர்கள் புறஜாதிகள் என்கிற வித்தியாசமே இல்லை, படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்கிற வித்தியாசமும் இல்லை, பணக்காரன் ஏழை என்கிற வித்தியாசமும் இல்லை. யாராக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய சமாதானம் கெட்டு போகும் பொழுது அவன் துக்கப்படுகிறான். ஆனால்
கிறிஸ்தவர்கள் ஒன்றை மறந்து போகிறார்கள். அதுதான் எனக்கு வேதனை. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள் வரும். துன்பம் துயரம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. ஆனால் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் வசனத்தை மறந்து போகிறது தான் ஆச்சரியமான வேதனையான காரியம். ஆண்டவர் வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டுப்பா, நீ கிறிஸ்தவனாக இருக்கணும்னு நினைச்சாலே பாடுபட வேண்டியது இருக்குன்னு சொல்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் தேவனுடைய வசனத்தை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? வியாதி வருகிறது அல்ல, கடன் பிரச்சனை இருக்கிறது அல்ல, குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறது அல்ல, திடீரென்று ஒருவேளை குடும்பத்தில் யாரோ ஒருவர் தவறி போகிறது அல்ல. எது பிரச்சனைனா நாம் நமது இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை வைக்காமல் மறந்து போகிறது தான் பிரச்சனை. கவனிங்க, ஒரு பக்தன் அழகா பாடுறாரு, துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா, காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. அப்போ நல்லா கவனிங்க, தேவனுடைய வசனத்தை நமது இருதயத்தில் வைத்திருப்போம் அப்படின்னா நம்ம இருதயம் எதை குறித்தும் கவலைப்படாது, சந்தோஷமாக இருப்போம். கடந்த நாட்களில் ஊழியத்தின் பாதையில் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த கிராமத்தில் ஒரு வீட்டுக்கு நான் ஜெபிக்க போகும்பொழுது அங்கே ஒரு அருமையான தாயார், 2 பிள்ளைகள், ஒரு மகன் ஒரு மகள், 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த குடும்பத்துக்கு போய் ஜெபிக்கணும்னு நினைக்கும் போது அந்த தாயார் கொஞ்சம் வருத்தத்தில் சொன்னாங்க, கணவர் எங்களை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போயிட்டார், அவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவர் திரும்பி வரணும். அப்போது அவருடைய மகன் சொல்கிறான், இல்லை சார், நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்க, எங்கள் அப்பா எங்களை விட்டு பிரிஞ்சு போன பிறகு தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், அதனால் இந்த நிம்மதி கெட்டுறக்கூடாது, அவர் நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க, திரும்பி வர வேண்டான்னு ஜெபம் பண்ணுங்கன்னா. அப்பொழுது அவனுடைய தாயார் சத்தம் போட்டாங்க, சும்மாடுறா, அப்பா வரணும். இப்போது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிரிஞ்சு ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு போகும்போது அந்த குடும்பத்தின் சமாதானம் கெட்டு போகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமது தேவன் சொல்லுகிற வசனத்தை கவனித்து பாருங்க. நீ அழுது புலம்புவாய், ஆனாலும் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளை துக்கம் வராத மனிதனே கிடையாது. ஆனால் நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் விடுதலையே கிடைக்காது. அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் என்ன போராட்டம் வருதோ, என்ன பலவீனம் வருதோ, என்ன நெருக்கம் வருதோ, என்ன கண்ணீரின் பள்ளத்தாக்கு வருதோ, அவைகளுக்கு மத்தியில் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் என்று சொல்லியிருக்கிற வசனத்தின்படி ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்கிட்டு உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு தாயாரை சந்தித்தேன். அவங்க சொல்கிறாங்க, 13 வருஷம் என் மகன் எங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். 13 வருஷம் நான் உட்காந்து அவனுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணேயா. 13 வருஷம் கழித்து அவன் திரும்பி வந்தான், நல்ல மனுஷனாக வந்தான், ஆண்டவருடைய பிள்ளையாக வந்தான். எனக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். 13 வருடங்கள் கழித்து பேசாமல் குடும்பத்தை விட்டு சண்டை போட்டு பிரிந்து போன மகன் திரும்பி வந்தான். இன்றைக்கி எங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குன்னாங்க. ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் என்ன போராட்டம் வந்தாலும் பொறுமையாக தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்க. கர்த்தர் அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி தருவார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலவேளைக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கையில் என்ன துக்கம் இருந்தாலும் நீங்கள் அதை சந்தோஷமாக மாற்றுங்கப்பா. அவங்க வாழ்க்கையில் சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. நன்மையினால், கிருபையினால், இரக்கத்தினாலும் முடிசூட்டுங்க ஆண்டவரே. உமது அன்பு கரம், ஆசீர்வதிக்கும் கரம், பாதுகாக்கும் கரம், வழிநடத்தும் கரம் உடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.